easy go. வெல்கம் டு ஹரிஜோ சேனல். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். நேற்று நைட்டே நான் என் கேஸ் அடுப்பை டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலையில் எழுந்தோடனே ஃபிட்டிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சமைக்கிற வேலை தான். எப்பயுமே நைட்டே டீப் க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. வாரத்துக்கு 1 டே டீப் க்ளீன் பண்ணால் போதும். டெய்லி சும்மா தொடச்சி விட்டாலே போதுங்க. நம்ம கேஸ் அடுப்பு, அதுவும் கண்ணாடி அடுப்பு, ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். இது மாதிரி ஸ்டாண்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுனால ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட வீடியோவை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் எதாவது கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ஜம்போ அடுப்பை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ரீத்திலேயே 4 பர்னர், 3 பர்னர், 2 பர்னர் எல்லாமே இருக்குது. நான் 4 பர்னர் வாங்கியிருக்கேன். 4 பர்னர்லேயே இந்த ஸ்மால் கிச்சனுக்கெலாம் ஏற்ற மாதிரி அடுப்பு இது தாங்க. என் கிச்சன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணி வாங்கினேன். இது நான் வாங்கி 4 இயர்ஸ் ஆச்சுங்க, ஒரு ப்ராப்ளமே வந்ததில்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கலாம். இது மாதிரி 4 ஸ்டாண்டு ஃபிட் பண்ணிவிட்டு, இது மாதிரி பிளாக் ஸ்டாண்ட் 4 ஸ்டாண்ட் வரும், அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த 4 பர்னரும் எப்படி இருக்குன்னா, ஜே சைஸில், அதுவும் ஜம்போ சைஸில் ஒரு பர்னரும், மீடியம் சைஸில் 2 பர்னரும், ஸ்மால் சைஸில் ஒரு பர்னரும் இருக்குங்க. இந்த ஜம்போ பர்னர் பின்னாடி இருக்கனால நம்ம பெரிய சைஸ் பாத்திரத்தெல்லாம் நம்ம பின்னாடி வச்சுக்கலாம், முன்னாடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மீடியம் சைஸு ஸ்மால் சைஸும் 2 முன்னாடி இருக்கிறதுனால நம்ம சின்ன பாத்திரத்தெல்லாம் முன்னாடி வச்சு ஈஸியாக சமைக்கலாங்க. இதில் 4 பாத்திரமும் ஒரே நேரத்துலேயே வச்சு கூட சமைக்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ்வை நான் எந்த கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கும் நான் வாங்க காமிக்கிறேன். இதுதாங்க அந்த கிளாத், மைக்ரோ ஃபைபர் மல்டிபர்பஸ் க்ளீனிங் கிளாத். இதில் மொத்தம் 4 பீஸ் வரும், 99 ருபீஸ் தாங்க. இதில் மொத்தம் 4 கலர், டிஃப்ரெண்ட் கலரில் வருது. இது தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணும். இதோட ஸ்டிச்சிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பிரிஞ்சே வராதுங்க. கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை தடவை தண்ணியில் போட்டாலும் காஞ்ச உடனே இது புதுசு மாதிரியே இருக்குங்க. என்ன கொஞ்சம் அழுக்காகாமல் பார்த்துக்கிட்டா சரி. எப்படி கேஸ் அடுப்பை தொடச்சிட்டு அழுக்காகாமல் இருக்குமா? நம்ம கேஸ் ஸ்டவ்வை தொடச்சி முடித்தோடனே விம் ஜெல்லோ இல்லை சோப்போ போட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டா போதுங்க. இது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் இது மாதிரி கிளாத் வாங்கி கேஸ் ஸ்டவ்வை துடைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் குழந்தைங்களுக்கு டிஃபனும் லஞ்சும் தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் வேறு கட்டி தரணும். ஸோ அவசரமாக வெங்காயத்தையும் தக்காளியும் அரிஞ்சிட்ருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயத்தையும் இது மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்திட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து ஒரு அரை சொம்பு தண்ணியை எக்ஸ்ட்ரா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கலக்கி இதில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் நைட்டே ஊற வச்சுருக்க கருப்பு சுண்டலை இதில் சேர்த்திக்கிறேன். இதில் நீங்கள் வெள்ளை சுண்டல், பச்சை பட்டாணி, ராஜ்மா இது மாதிரி எது வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு இதில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் செய்கிற நேரத்துலேயே டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ டீ குடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கிரேவிக்கு என் பொண்ணு சப்பாத்தி தான் வேணும்னு கேட்டால், ஸோ ஆசீர்வாத் மல்டிக்ரெயினில் தான் இந்த சப்பாத்தி செஞ்சேன். இப்போ இது புதுசாக இந்த மாவு வந்திருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அந்த மாவுலேயே கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி இந்த மிக்சியில் எப்படி மாவு பிசையலாங்கிறத நான் ஷார்ட்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி மிக்சி வாங்கிட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிக்சி வாங்கணும்னு நினச்சா இது மாதிரி மிக்சி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், 2 செகண்டில் மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டான மாவு ரெடி. இப்போ 5 விசில் அடங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவியில் தேங்காய் பால் அரைச்சி நான் ஊற்ற போகிறேன். நீங்கள் தேங்காய் விழுது கூட இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சி நான் சுட்டு எடுத்துட்டேன். இது மாதிரி ப்ரெஷ் எண்ணெய் அப்ளை பண்ணி 2 சைடும் வேக விட்டு எடுத்திங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதை நான் ஸ்கூலுக்கு லஞ்சாக தாங்க கொடுத்து விட போகிறேன். இதை சாப்பிட எப்படி 6 ஹவர்ஸாவது ஆகுங்க, அது வரையும் நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்கும். பாருங்கள், ஆளுக்கு 3 சப்பாத்தி வச்சு சுண்டல் கிரேவி தான் வச்சு பேக் பண்ணுறேன். கண்டிப்பாக பசங்க மதியம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.